Good morning students, I welcome you for the Shape Group of School online class. So last class we have known about the gravitation constant. Now I am going to teach you for the gravitation potential and their fields. So gravitation field means what? With some force will be act on one object or one place. Okay. So this that force is called as a gravitation force. So the number of lines will be formed. This is the gravitation field. So இத பத்தி நம்ம டீடைலா வெரிஃபிகேஷன் பார்க்கலாம். So the force is basically due to the interaction in two particles. So நம்ம ரெண்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கு அப்படின்னா in betweenல வந்து some disturbance வந்து ஆக்ட் ஆகும். So அதை தான் நம்ம force சொல்றோம். So initial to the final object one place the place will be changes. Okay, in the one object. So அந்த object வந்து என்ன ஆகுது, initial to the final stateக்கு வந்து மூவ் ஆகுது. So some force வந்து ஆக்ட் ஆகுது. So அந்த force தான் வந்து நம்ம என்ன சொல்றோம், gravitation force அப்படின்னு சொல்றோம். So this we called out as a gravitation field. So it's depend upon the two types of interaction. So one is a contact force, another one is a non-contact force. So contact force na ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குனா in betweenல இருக்க force வந்து அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டையும் வந்து என்ன பண்ணுது, attract பண்ணுது. So some contact will be there in between that objects. So it's a non-contact force na என்ன, ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்குமே வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஓகேவா? So in between gapல வந்து force act ஆனாலுமே so எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. So it's a non-contact force. So the force applied the one object is a physical contact. So within the others. So physical contact வந்து act ஆகுது, ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு force act ஆகுது. So the movement of the object it causes a physical force. So that movement of object we called out as a physical force. So it's a between the object it's known as a extract force. So in betweenல நடக்கிற அந்த physical contact நம்ம என்ன சொல்றோம், extract force அப்படின்னு சொல்றோம். So this causes sun orbiting. So நமக்கு வந்து sun வந்து என்ன ஆகுது, orbit ஆகுது. So in the earth. So நம்ம earth வந்து என்ன ஆகுது, revolves around the sun, right? So அந்த மூமெண்ட்டை வந்து நமக்கு என்ன சொல்றாங்க, கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. So through the sun and the earth are not physical in contact with each other. So அந்த ஃபோர்ஸை வந்து நமக்கு என்ன சொல்றாங்க, physical contact இல்லை அப்படின்றாங்க. So it's அது என்ன ஆகுது, அது ரிவால்வ்ஸ் ஆகுது வந்து அது நார்மலாக நேச்சுரலாகவே happen. ஓகே. ஸோ நேச்சுரலாகவே அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு தான் இருக்குது. நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக எந்த ஃபோர்ஸை வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து கொடுக்க போதில்லை. ஸோ சன் வந்து ரிவால்வ்ஸ் ஆகிறதுக்கோ இல்லை earth ரிவால்வ்ஸ் ஆகிறதுக்கோ நம்ம எதனா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கணுமா, இல்லை. ஓகே. ஸோ இட்ஸ் நாட் physically in contact. ஸோ திஸ் பிகாஸ் of fact the earth experience the gravitation force. ஸோ அப்போ வந்து ரெண்டுமே ஒன்றோட ஒன்று என்ன ஆகுது, எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. ஸோ அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆகிற ஃபோர்ஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் த கிராவிடேஷன் ஃபோர்ஸ். அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே, அதாவது earth-ஆ இருக்கட்டும் சன்னாக இருக்கட்டும், ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே சம் ஃபோர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுது. அது என்ன, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. This extract force is called out as the experience of gravitation force in the sun. So this gravitation force is a non-contact force. So next one, it's a earth despite the very farmost distance. So நமக்கு வந்து earth எப்படி இருக்கு, sunல இருந்து ரொம்ப farmost distanceல தான் இருக்கு. So it's push or pulling. So நம்ம வந்து அந்த இடத்த வந்து என்ன பண்றோம், ஸோ அந்த சன்னை வந்து அந்த earth வந்து ரிவால்வ்ஸ் ஆகிறதுக்கு அது எதனா வந்து சன்க்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குதா, இல்லை. ஸோ அது அதோட ஓன் அந்த ஆர்பிட்டில் வந்து அந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் வந்து ரிவால்வ்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஒரு புஷ் பண்ணுறோமோ இல்லை புல் பண்ணுறோமோ சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறோன்னா அதை வந்து என்ன சொல்லுவோம், கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் ஒரு விஷயம் நடக்குது, ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இட்ஸ் அ நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஸோ இட்ஸ் கால்ட் அவுட் ஆஸ் இந்த ரெண்டு மாஸ் இங்கே எடுத்துக்கிறாங்க. ஸோ இட்ஸ் கால்ட் அவுட் ஆஸ் இன் briefly verified in the derivations. So force act on F21. So second force act on the first object. Okay. So force 2 F2 will be act on 1. So it's a gravitation force. So we called it as in G. அதோட நம்மளோட briefly verified என்ன சொல்றாங்க, G அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்றாங்க. So it's a gravitation force. M1 and M2 will be act mass. It's divided by R is a distance. So R cap is a unit vector. So this R cap is be from the force 21 is equal to gravitation M1 and M2. Okay, it's the gravitation field contact. So M1 M2 அப்படினு எடுத்துக்கறாங்க. It's divided by R square. So R cap is a unit vector. So first equation. So F21 divided by mass 2 will be M2 will be contact. So it's called out as an electric field. Okay. So E1 is equal to force divided by mass. Okay. So நம்ம electric field ஓட ஃபார்முலா என்ன பார்த்திருப்போம். So electric field ல வந்து some force act ஆகுது. So it's a normal force divided by the particle's mass will be calculated. So it's divided by M2. So substituting this form. So இந்த equationல வந்து நம்ம என்ன பண்றோம், F21 வந்து substitute பண்றோம். So F21 ஓட வேல்யூ என்ன, G M2 M1
divided by m2. So m2 என்ன ஆயிடுது cancel out ஆயிடுதா. So r cap. So E1 is equal to minus g m1 divided by r square. So cancel out ஆயிடுச்சுனா balance g m1 r cap இருக்கு. Okay. So g m1 r square r cap வந்து second equation எடுத்துக்கிறோம். So E1 m1 ன்றதால 1 வந்து நம்ம cancel out பண்றோம். So E vector is equal to minus gm. So gravitation force வந்து என்ன ஆகுது, it's a non contact force அப்படின்னு எடுக்கும்போது ரிவர்ஸ்ல வந்து ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேவா. ஸோ ரிவர்ஸ்ல ஆக்ட் ஆகும்போது நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம், அதை மைனஸ்ல எடுத்துப்போம் அந்த கிராவிடேஷன். ஓகே. ஸோ மைனஸ் gm divided by r square r cap. It's a third equation. So force act on the force of mass. Okay. So அந்த டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஆக்ட் ஆகுதுல, இன் பிட்வீன்ல இருக்க மாஸை வந்து ஸ்மால் m அப்படின்னு எடுத்துக்கிறோம். அந்த ஆப்ஜெக்டோட மாஸை வந்து m அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ force of m is equal to m e vector. It's a fourth equation. So F vector is equal to ma. Okay. So அப்போ F ஓட வேல்யூ ma அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ma ஓட வேல்யூ வந்து நம்ம Fல வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இந்த ஈக்குவேஷன் 5. புரியுதா. அது F ஓட வெக்டாரில் me அப்படின்னு ஃபோர்த் ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ma அப்படின்னு கால் அவுட் பண்ணுறோம். ஸோ அப்போ ma வந்து ஃபோர்ஸில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ Fல ma சப்ஸ்டியூட் பண்ணோன்னா me இருக்குது. ஸோ இட்ஸ் a fifth equation. So m and the m will be cancelled out. So acceleration is equal to in the area circumference of the field. So some force வந்து ஆக்ட் ஆகுது, அது என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னாக்கா ஸோ அது வந்து என்ன சர்க்கம்ஃபரன்ஸ் ஏரியா, அதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியா பேஸ் பண்ணி தான் அந்த ஃபீல்டு இருக்கும். இட்ஸ் ஈக்குவல் டு த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இட்ஸ் a sixth equation. So it's based along the gravitation field intensity. U1 is called out as an electric field. So it's a gravitation field. So distance r, m1 is defined as a gravitation force. It's a unit mass. So it's given by the ratio of, இதோட ratio என்ன சொல்றாங்க, F21 divided by m2. So it's a equation, final equation. It implies the gravitation field. So it's a acceleration form. So நம்மளுக்கு a and the e வந்து என்ன சொல்றாங்க, separated the physical quantities. So the gravitation field E is the property of source of acceleration. So this gravitation field E அப்படின்னு சொல்லி ஆக்ட் ஆகுது. கிராவிடேஷன் ஃபீல்டு ஆக்ட் ஆகுது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து லைன்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இட்ஸ் அ கான்ட்ராக்ட். இந்த கான்டாக்ட் வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு ஆப்ஜெக்டோட இன்னொரு ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், கான்டாக்ட் ஆகும். எப்படி, ஸோ நம்ம m1 மாஸில் வந்து நம்ம சம் ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஸோ டிஸ்பர்ஸ் ஆகும் இல்லையா. ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து m2க்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இட்ஸ் டு திஸ் வேரியேஷன் ஆஃப் டூ மாஸ் இட்ஸ் கேன் பி நவ் எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் கிராவிடேஷன் ஃபீல்டு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக நம்மளுக்கு இன்டென்சிட்டி கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபீல்ட் லைன்ஸ் வந்து அதாவது அதோட ஃபோர்ஸ் வந்து கம்மியாகும் நம்மளுக்கு அப்படின்ட்டு. ஸோ எந்த ஒரு சார்ஜாக இருக்கட்டும், எலக்ட்ரிக் ஃபீல்டோ மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கம்பைன் ஆகியிருந்தாலுமே நம்மளுக்கு சம் டிஸ்டன்ஸ் வேரியேஷன் ஆக ஆக ஸோ அது அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு ஃபோர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே. ஸோ திஸ் இஸ் த மெயின் கான்செப்ட். திஸ் பாயிண்ட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த கிராவிடேஷன் ஃபீல்ட் இஸ் டிக்ரீஸ். So this point will be noted the strength of the gravitation field. It's decrease the move away from the mass. So நம்மளுக்கு வந்து அந்த மாஸ் வந்து என்ன ஆகுது, some distance வந்து வேரியேஷன் ஆகுது. ஸோ அது வேரியேஷன் ஆக அதோட ஸ்ட்ரென்த் என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. கிராவிடேஷன் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ திஸ் மாஸ் calculated as a m. So the magnitude of the E is decreased, the distance r is increased. So the E will be decreased and r will be increased. So it's a E is a EP, EQ and ER will be calculated the formulas. So this field concept, second case வந்து என்ன சொல்றாங்கன்னா, concept is introduce a mathematical tool. So in the gravitation interaction. So this is a physical quantity. It carry the energy and momentum of the particles. So this one calculate its concept of the field. It's a understanding the charges. So next one, இதோட நியூட்டனோட கிராவிடேஷன் ஃபீல்டு யூனிட் என்ன சொல்றாங்கன்னா per kilogram n, it's divided by the Newton per kg. So it's a superposition principle of gravitation field. So it's considered as a mass m1, m2 and m3. So நம்மளுக்கு என்ன ஆகுது, நான் என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, so some charges will be distributed. Okay. So the equal mass and equal area the charge will be distributed அப்படின்னாக்கா, ஸோ அப்போ அந்த மாதம் நம்ம கேல்குலேட் பண்ணும்போது m1, m2, m3 அப்படின்னு சொல்லி கேல்குலேட் பண்ணுவோம் இல்லையா. இது ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் சார்ஜஸ் ஸ்ப்ளிட் அண்ட் சம் பர்டிகுலர் ஏரியாஸ். ஸோ அந்த ஏரியாஸ்லேருந்து மாஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் வேரியேஷன் ஆகி ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இட்ஸ் a equal distance. So this is the mass m1 and m2.
So in between distances are calculated as R1, R2 and R3. So it's a point will be midpoint of each point. So it's calculated as in P. So the total gravitation field P is mass is given by the vector, it's sum of the gravitation field. So it's a mass. This principle is the superposition of gravitation field. So it's calculated in the derivation form. So E total is equal to E1, E2 and E3. Finally the n number of series in E1, En. So நமக்கு என்ன தெரியும், இனிஷியல் ஸ்டேட் மட்டும் தான் தெரியும், ஃபைனல் ஸ்டேட் என்னன்னு தெரியாது இல்லையா. ஸோ அது ஸ்ப்ளிட் ஆகுதோட ஃபைனல் ஸ்டேட், அதனால நம்ம n number of series அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ அதோட ஃபைனல் வேல்யூ நம்மளுக்கு தெரியல. ஸோ இட்ஸ் ஈயோட வேல்யூ என்ன, GM1 R1, ஸோ GM2 R2 and GMN Rn. So it's also n of the series, nth series. So நம்ம வந்து whole nth series ஓட ஈக்குவேஷன் என்ன, நம்மளுக்கு ஃபார்முலா summation is equal to the average value of n is it's a n number of series. So summation n I, so initial to final velocity value is 1. So I is equal to 1 GMI divided by Ri square. So it's a R unit vector of Ri. It's a superposition principle. So it's a instead of decreed mass, it's a continuous distribution of total mass m. So then gravitation field point P, it's calculating the integration. So this is the superposition principle for the gravitation field. So next one we taken as the gravitation potential in derivation. Okay. So this is the concept. So mass m1 and m2 will be act on the in between, the contact force will be act. So in between distance is the r dash. So assuming the mass is calculated as m1 and m2, it's r slash and r vector. So this two mass will be act in between the distances r slash அப்படினு சொல்லி எடுத்துக்கிறோம். So dw, the work will be done, the force will be exist. Okay. So in between force exists in this distance. So the force exists அப்படினு சொல்லி போட்டுக்கிறோம். Dot dr, dr is a distance will be differentiated. Okay. So dr in this first equation, the force will be exist. So it's a modulus form. Okay. So அந்த force exist ஆகுது டோட்டலா நம்ம கால்குலேட் பண்ணும்போது என்னவா கால்குலேட் பண்ணிக்கிறோம், in modulus formல வந்து கால்குலேட் பண்ணிக்கிறோம். So it's equal to the force G. So எந்த force வந்து exist ஆகுது அப்படினு பார்த்தோம்னா gravitation force. So we taken as a G. So G is equal to G m1 m2 divided by r square. So it's a force value. So நமக்கு force gravitation force act ஆகுது in betweenல வந்து mass m1 and m2. So அதோட distance calculate பண்றது வந்து r square அப்படினு எடுத்துக்கிறோம். So in this second equation dw is equal to, so it's a differentiated on the work done. So G m1 m2 divided by r square. So r cap is a unit vector in this distance. Okay. So நமக்கு வந்து in betweenல இருக்க அந்த distance வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், it's a vector form. So 2 dimension அப்படினு எடுக்கும்போது நமக்கு வந்து அத vector formல எடுக்கறோம்னா it's a unit vector அப்படினு சொல்லி கால்குலேட் பண்ணிப்போம். இத வந்து நம்ம third equation அப்படினு எடுத்துக்கிறோம். So dr is equal to distance, so equal to dr in r cap. Okay. So இது வந்து நம்ம fourth equation எடுத்துக்கிறோம். அப்ப dr ஓட வேல்யூ என்னவா கிடைக்குது, dr dot d cap அப்படினு சொல்லி கிடைக்குது. So it's a fourth equation. So d differentiated. So substitute பண்றோம். எதுல substitute பண்றோம், work done ஓட வேல்யூல substitute பண்றோம். So substitute பண்ணும்போது dr, so dr dot dr. Okay. So இதோட வேல்யூ dr ஓட வேல்யூ d ல வந்து நம்ம g m1 m2 divided by r square போடுறோம். So r cap, so dr r cap. So unit vector வந்து நமக்கு split ஆகுது. So r and r cap வந்து நமக்கு காமனா வெளிய எடுத்தோம்னா equal to 1. So total unit vector in dot product is equal to 1. So 1 substitute பண்ணிக்கிறோம். So d differentiated in g m1 m2 divided by r square. So in this differentiated நம்ம transfer பண்றோம். எதுல transfer பண்றோம், integration formல transfer பண்றோம். So dr in this sixth equation. So w is equal to, so w will be changed in the integration of dw. Okay. So integrate பண்றது எது, initial to final value. So mass m1 ஓட value r ன்னு எடுத்துக்கிறோம், m2 க்கு வந்து r slash அப்படினு எடுத்துக்கிறோம். So initial to final value ன்னு எடுக்கும்போது, so initial r, final r slash. So dw is equal to r slash, dw ஓட வேல்யூ என்ன, g m1 m2 divided by r square dr. So in this seventh equation w is equal to, so already சொல்லிருக்கேன் gravitation வந்து நமக்கு reverse processல போச்சு அப்படினா நெகட்டிவ் ஃபார்ம்ல வரும். So minus calculate பண்ணுவோம். So minus g m1 m2 divided by r r1. So in this first equation. Okay. So இந்த first equation ஓட r slash வந்து r1 அப்படினு சொல்லி calculate பண்ணிக்கிறோம். So dw is equal to g m1 m2 divided by r. So dw ஓட வேல்யூ ரெண்டுமே, அதாவது மாஸ் m1 கூட ஆக்ட் ஆகும்போது m2. ஓகே. ஸோ ரெண்டு gm gw வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணும்போது
W is equal to, so G m1 m2 ஓட வேல்யூ வந்து டோட்டல் கைனடிக் எனர்ஜி. ஓகே, ஸோ டோட்டல் எனர்ஜியாக வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது UR அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ டோட்டல் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு UR அண்ட் R ஸ்லாஷ். ஓகே, ஸோ நம்ம அந்த கிராவிடேஷன் மாஸ் எல்லாமே வந்து டோட்டல் ஏரியா கவர் பண்ணுறது என்ன, டிஸ்டன்ஸ் தான். ஸோ அந்த டிஸ்டன்ஸை நம்ம என்னென்னு கால்குலேட் பண்ணுறோம், R அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ R ஸ்லாஷ் UR இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வேல்யூ ஆஃப் URக்கு என்ன, மைனஸ் G m1 m2 டிவைடட் பை R. So in this gravitation potential, so the work done is against the gravitation force. So gravitation force வந்து against-ஆ இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு R ஸ்லாஷ் வந்து நம்ம மாஸ் வந்து எந்த ஃபர்ஸ்ட் மாஸ்க்கு வந்து ஆக்ட் பண்ணுறோம் அப்படின்னா M1க்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேவா, ஸோ M1க்கு கொடுக்கும்போது அதுதான் வந்து M2க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ R is greater than R ஸ்லாஷ் அப்படின்னு ஒரு கேஸ் எடுத்துக்கிறோம். ஸோ R is lesser than R ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லி செகண்ட் கேஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ ரெண்டு கேஸ்லையுமே வந்து நம்ம ஈக்குவல் வேல்யூ ஃபோர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. ஸோ R greater than R ஸ்லாஷ்க்கு வந்து ஒர்க் இஸ் நாட் பி டன். ஸோ R is lesser than R ஸ்லாஷ் அப்படின்னு எடுக்கும்போது work will be done because of it transfer the high energy to lower energy. Okay, it transfer the force in high increase to the decrease form. Okay, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக ஆகுது, நெக்ஸ்ட் வந்து மாஸ் M2 கொடுக்கும்போது அது வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ in this second case the work will be done. So W is equal to minus G m1 m2 divided by R. So in this second case, so the unit of gravitation potential UR is a joule of scalar quantity. So the two masses are in between distance. So this is the gravitation potential difference of the formula of the derivation. Okay students, I hope you all understand today video class. We will see in the next class. Thank you.